வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வல்லாரைக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கட்டு வல்லாரைக்கீரை எடுத்துகிட்ருக்கிறேன். இதில் இப்போது இலைகளை மட்டும் எடுத்துட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதோட தண்டுகள் எடுக்க வேண்டாம், இலைகள் மட்டும் போதும். எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் அப்புறமா 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துட்டு, காரத்துக்கு 4 சின்ன காஞ்ச மிளகாய் சேர்த்துட்ருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயமும் அப்புறமா இது கூட 3 பல் பூண்டும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு, வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துக்கிட்டாலே போதும். இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வந்துட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம இதில் கீரை சேர்த்துடலாம். கீரை நான் முழுசாகவே சேர்த்துட்ருக்குறேன். நீங்கள் இதை கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, பரவாயில்லை. கீரை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். கீரையும் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கி வந்துக்கிட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கீரை வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காவும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். தண்ணி அதிகமாக சேர்த்தா இந்த சட்னி அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நான் இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் தாளிப்பு கொடுக்கணுன்னா கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதில் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படியே சாப்பிட்றதுக்கும் இது நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.